கடந்த வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போனாங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் ரொம்ப கிடையாதுங்க, கொஞ்சமாக ஒரு 160 புள்ளி வந்து மேலே வந்து வந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸும் கொஞ்சமாக வந்து மேலே வந்து வந்தாங்க. நம்ம வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 55,300 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன் 5 மினிட்ல பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ புள்ளி வந்து போச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 140 புள்ளி வந்து போச்சு. சில பேர் லாபம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா சில பேர் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் கூட வந்து ஹிட் ஆயிருக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து என்ட்ரியே கிடைக்கல. நம்ம கொடுத்துருந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் பெர்ஃபெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணாமல் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. என்ன ப்ரோ நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பாயிண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும் தானே அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் என்ட்ரி கொடுக்க முடியுங்க. நம்ம ஒரு ப்ரீவியஸ் கை வந்து வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறனால அதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியே தீரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ பிரேக் அவுட் வந்து நடக்கலை. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம வரைஞ்சிருந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஃபுல்லாக வந்து சைடுவேஸில் வந்து போனாங்க. அதையும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஸோ கடைசி நாள் பெருசாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியல. கடைசி வாரமே நல்லா சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறனால ட்ரேடு வந்து பெருசாக வந்து பண்ண முடியலை. சரி, ஓகேங்க. இப்போ மண்டே எப்படி ட்ரேடு பண்ணுறது சொல்லி பார்க்கலாங்க. முக்கியமான ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸ் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வாரம் நல்லா சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க அப்படின்னா அடுத்த வாரம் நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து லாபம் வந்து பார்க்க முடியும். அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் என்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ஃப்ரீ கோர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க, 3 புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு 5,000 10,000 கூட வைக்கலாம் இல்லையா? அப்படிலாம் வைக்க போகிறது கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன். அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தும் வச்சிருக்கேன். நீங்கள் 3 புக்கும் படித்து முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் வந்து கேளுங்க, நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அந்த 3 புக்கு நீங்கள் படிச்சுட்டாலே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்கலாங்க. அந்தளவுக்கு தயாராகிருவீங்க. நீங்கள் சேனலில் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் எழுதின புத்தகங்கள் ஒரு 5 புத்தகங்கள்: ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, தஞ்சுவின் வாசம், ராஜரின் மகுடம். இது எல்லாமே நான் எழுதின புத்தகம் தான். 6வது புத்தகமும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ டைம் இருந்தால் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க, ஈஸியாக படிச்சிட முடியும். படித்த எல்லாருமே நல்ல ரேட்டிங் தான் புத்தகத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ நிஃப்டியில் மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது என்னங்க தெரியுது? 2 வருஷமா 3 வருஷமா பங்குச்சந்தை நல்லா வந்து மேலே வந்து வந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் 5 மாதம் பயங்கரமாக கீழே வந்து போச்சு. அந்த டவுனை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டாக்லாம் வந்து வாங்கி போட்டோம். நல்லா மேலே வந்து ப்ராஃபிட்லாம் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல வாங்கலாமா வேணாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ கீழே போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்க மாதிரியும் தெரியுது. இந்த மாதிரி பயம் காட்டுறாங்க. இந்தியா அமெரிக்கா பிரச்சனை, ட்ரேடு வார்லாம் பயம் காட்டுறாங்க. பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. மந்த்லி டைம் ஃப்ரேமில் பேட்டர்ன் முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பேட்டர்ன், ட்ரையாங்கல் பேட்டர்ன்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலே 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இல்லையா? பிரேக் அவுட் பண்ணதும் அடுத்த நாளே ப்ராஃபிட் வந்து கொடுக்காது. ஒரு 4 மாதம் கீழே போயிட்டு திரும்ப ஒரு 3 மாதம் அதே இடத்துக்கு வந்துட்டு அந்த 1 இயருக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ லாங் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணுறீங்கன்னா அப்படி தான் யோசிக்கணும். பேட்டர்னை வந்து பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு இந்த போன மாதம் வந்து பார்க்குறீங்கன்னா நல்லா டவுனில் வந்து வந்திருக்காங்க. இந்த மாதமும் டவுனில் போகிற மாதிரி போயிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த மாதம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியலைங்க. ஆனால் 1 டே வச்சு அதை பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நம்ம ட்ரேடு பண்ண முடியும். அதை வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 24,355. அதே மாதிரி நம்ம எப்போதுமே முக்கியமான ப்ரீவியஸ் லோவும் வரைஞ்சிக்குவோம், முக்கியமான ப்ரீவியஸ் ஹையும் வரைஞ்சிக்குவோம். அது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதாங்க. அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுவாங்க. சிஇ அண்டு பிஇ ஒரே நேரத்தில் வந்து அதிக பணத்தை வச்சு செல் பண்ணுவாங்க. செல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போக போதா கீழே போக போதா, முக்கியமான ப்ரீவியஸ் லோ எது, ப்ரீவியஸ் கை எது, ஸ்ட்ராட்டஜி எது, எதுவுமே தெரியாது. ஆனால் செல் பண்ணிடுவாங்க சி அண்ட் பிஇ. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது அதுக்கு சில பர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் ஆகிட்டு ஒன்று வந்து எக்ஸிட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுவாங்க. அது வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் அப்படியே ஆப்ஷன் பையிங்க்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வந்து போய்கிட்டு இருக்குது, சரிங்களா? ஓகே. இப்போ 1 டேல வந்து முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இந்த ஒரு பாயிண்ட் 24,920. அப்படியே 1 ஹவரில் வந்து பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ்க்கு சூப்பரான ஒரு பாயிண்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கே தெரியுதா? நல்ல ஒரு மல்டிபிள் டைம் இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணியிருக்காங்க.
டச் பண்ணும்போதெல்லாம் கீழே கீழே வராங்க. அது நல்லா அவங்க கீழே வந்து போகவும் மாட்டுறாங்க. நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியவும் செய்யுது. இந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன்லாம் வந்து கண்ணுக்கு வந்து தெரிய தான் செய்யுது. நிறைய பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆக தான் செய்யுங்க. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில் அப்படின்னா 24,675ங்க. இது 1 ஹவர்லங்க. அப்படியே வந்து ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 24,550ங்க. அப்படி 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல ப்ரீவியஸ் ஹை சேம் தான், ப்ரீவியஸ் லோவும் சேம் தான். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். கால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு சும்மா வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க, அது நிலைக்காமல் வந்து போயிடும். நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா கற்றுக்கணுங்க. ஏன் இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் வரைகிறோம், ஏன் ப்ரீவியஸ் கை வரைகிறோம், ஏன் ப்ரீவியஸ் லோ வரைகிறோம், அதெல்லாம் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் லோ 24,540. ஓகே. சென்செக்ஸில் 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 டேயில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் பார்த்த மாதிரியே தாங்க பேட்டர்ன் வந்து எங்கள் கணக்கு தெரிய தான் செய்யுது. இதுலேயும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஆனால் அது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுங்க, ஓகே இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஊகிக்கலாம், அவ்வளோதான். ஓகே. ப்ரீவியஸ் ஹை கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க நிஃப்டியை விட சென்செக்ஸில். ஸோ சென்செக்ஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்டை வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டையும் மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணி தான் கீழே வந்து வந்திருக்காங்க இல்லையா? அப்போது 80,730 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ப்ரீவியஸில் 80,200ங்க. அப்படி 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ வந்துருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ண வேண்டியதான். கொஞ்சம் பொறுமையோட கையை மட்டும் விட்டுறாதீங்க ட்ரேடு வந்து பண்ணும்போது. நிறைய பேர் வந்து பொறுமையோட கையை வந்து விடுறதுனால தான் லாஸே வந்து பண்ணுறாங்க. ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கற்றுக்குறாங்க, எல்லாம் ஓகே தான், மைண்ட் செட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் லாஸ் வந்து கொடுத்துருச்சுன்னா வாழ்க்கையே போன மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. ஏன்னா கண்ணுக்கு எதிராக ஒரு 100 பாயிண்ட் போயிருந்துச்சுன்னா ஒரு 5,000 10,000 ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியும் ஆப்ஷன் பையிங்கில். ஆனால் அந்த இடத்துல லாஸ் வந்து கொடுக்கும்போது இது பண்ண முடியாமல் போகும்போது எமோஷ்னலாக அவங்க வீக் ஆயிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நானும் வந்து இருந்திருக்கேன். ஏன்னா இது 100-200 பாயிண்ட் வந்து போச்சே, ஒரு 50,000 போட்டிருந்தோம் அப்படின்னா 1 லட்சம் இன்றைக்கி கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது நிலைக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல அனுபவம் தேவைங்க, நிறைய கற்றுக்கணும். எடுத்தோன்னு நடக்காது. ஆனால் நீங்கள் கற்றுக்க எல்லாமே ப்ராப்பராக ட்ரேடு வந்து பண்ண அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது நடக்காது. கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரேடிங்கில் வந்து பணம் சம்பாதிக்க மட்டும்தான் முடியுமானா அப்படி கிடையாது. பணம் சம்பாதிச்ச கூட லாஸ் பண்ணவங்க தான் அதிகம். அந்த லாஸ் பண்ண எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து வருவாங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் ட்ரேடு வந்து பண்ணி பார்ப்பாங்க. அதுலேயே நிறைய ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நிறைய லாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பணம் வர மாதிரி வரும்பா, ஆனால் போயிடும், ட்ரேடிங்கே வேஸ்ட்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறவங்க தான் அதிகம். ஸோ அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் பங்குச்சந்தையில் முழுமையாக ஒன்று கற்றுக்கவே இல்லை. முதல்ல ஒரு 3 வருஷம் ஆனால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். சரிங்களா? ஆனால் நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்கன்னா ஒரு மாதத்தில் ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். அதற்கான வழியை வந்து பாருங்கள். யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது, அதெல்லாம் வந்து பாருங்கள். ஓகே. சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 80,745, முக்கியமான ப்ரீவியஸ் லோ 80,340. பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதுங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் சரி, பேங்க் நிஃப்டி அதுக்கேற்ற மாதிரி வந்து போகலாம். 5 மினிட்லேயும் சேம் பாயிண்ட் தாங்க. கொஞ்சம் வேணால் மாற்றி வந்து வரைய முடியும். ஏன்னா 1 ஹவரை விட, ஏன்னா இது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் சொல்கிறேன். 5 மினிட்லேயும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சிக்கோங்க. அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பார்த்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க. ஓகே, ப்ராப்பர் ட்ரேடு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.